A charge Q is enclosed by a Gaussian spherical surface of radius r. அதுனா மீனிங் r ஆரம் கொண்ட ஒரு கோள வடிவ கடத்திக்குள்ள வந்து நம்ம டோட்டல் சார்ஜ் Q நம்ம என்ன பண்ணிருக்கோம் ப்ளேஸ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ரேடியஸ் இஸ் டபுள்டு. ஆரத்தை நம்ம என்ன பண்றோம் ரெண்டு மடங்கா போட்டுறோம். ஏற்கனவே இருக்கிற வேல்யூ விட என்ன பண்ற ரெண்டா இன்க்ரீஸ் பண்றோம், டபுளா இன்க்ரீஸ் பண்றோம். இப்போ அவுட்வர்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் உடைய வேல்யூ எப்படி இருக்கும்னு கேட்போம். அவுட்வர்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் உடைய வேல்யூ வந்து ஆக்சுவலா பை உடைய வேல்யூ இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? பைக்கு ஆக்சுவலா காஸ் விதிப்படி பை ஃபார்முலா என்ன? பை இஸ் ஈக்குவல் டு உள்ள எவ்வளவு சார்ஜ் இருக்கோ அதோட டோட்டல் சார்ஜ் டிவைடட் பை இல்லையா? இப்போ இந்த ஃபார்முலால மின்புல பாயத்துடைய மதிப்பு எதை பொறுத்து மாறுது? சார்ஜ் வேல்யூ பொறுத்து மாறுது. எப்சிலான் கான்ஸ்டன்ட் இருக்கலாம், சார்ஜ் பொறுத்து தான் மாறுது. இப்போ இந்த क्वेश्चनல நம்ம கோள வடிவ கூட்டுக்கு உள்ள இருக்கிற சார்ஜ் வேல்யூ நம்ம ஏதாவது டிஸ்டர்ப் பண்றோமா, சேஞ்ச் பண்றோமா, ஏதாவது மாத்திரமா, அதான் இன்க்ரீஸ் பண்றோம் இல்ல டிக்ரீஸ் பண்றோமா? எதுவும் பண்ணல. எதை சேஞ்ச் பண்றோம்? சைஸ் மட்டும் மாத்திரம் பண்ணுவோம். சப்போஸ் எக்ஸாம்பிளா முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चनல இருக்கக்கூடிய சார்ஜ் டோட்டல் சார்ஜ் Q இருக்கும். r உடைய ரேடியஸ் வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? r எடுத்துக்கலாம். இப்போ ஆரத்தை என்ன பண்ற டபுளா மாத்துறோம். சோ ஆரத்தை மட்டும் என்ன பண்றோம் டபுளா இன்க்ரீஸ் பண்ணிடுறேன், 2r இன்க்ரீஸ் பண்றேன். ஆனா சார்ஜ் Q அதுதான் இருக்கு. ஏற்கனவே எவ்வளவு சார்ஜ் இருக்குதோ அதே சார்ஜ் தான் இருக்கு. இப்போ ஃப்ளக்ஸ் உடைய வேல்யூ டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் சார்ஜ். சார்ஜ் உடைய வேல்யூ பொறுத்து மட்டும் தான் மாறுது. உள்ள இருக்கிற சார்ஜ் ஃபர்ஸ்ட் கேஸ்ல சார்ஜ் Qனா செகண்ட் எவ்வளோ அதே சார்ஜ் Q தான். ரேடியஸ் மட்டும் மாத்துறதுனால பையோட வேல்யூ சேஞ்ச் ஆகுமா? ஆகும். அப்ப இந்த ரெண்டு கேஸ்க்குமே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வேல்யூ எப்படி இருக்கும்? ஆன்சர் என்ன வரணும்? ரிமைன்ஸ் தி சேம். சோ இன்கிரீஸ் ஆகக்கூடாது, டிக்ரீஸ் ஆகக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. முதல்ல எவ்வளவு ஃப்ளக்ஸ் இருந்துச்சோ அதே ஃப்ளக்ஸ் தான் இப்பயும் வரணும். சோ இந்த கேள்வியில hollow cylinder has a charge Q coulomb within it. சோ இந்த சிலிண்டருக்கு உள்ள வந்து ஒரு Q சார்ஜ் வந்து உள்ள வச்சிராங்க. சார்ஜ் Q-வை உள்ள வைக்கிறோம். இதுக்கு என்ன பண்றோம்? Q சார்ஜை உள்ள வைக்கிறோம். மொத்தம் இந்த சிலிண்டருக்குள்ள மொத்தம் 3 சர்ஃபேஸ் இருக்கு. என்னென்ன? A B C மொத்தம் 3 சர்ஃபேஸ் நம்ம எடுத்துக்கிறோம். B சர்ஃபேஸ் வழியா மட்டும் எவ்வளவு ஃப்ளக்ஸ் நமக்கு போகுது? பை வேல்யூ போகுது. B சர்ஃபேஸ் வழியா மட்டும் எவ்வளவு ஃப்ளக்ஸ் வெளிய போகுதுனாக்க பை சர்ஃபேஸ் வெளிய போகுது. क्वेश्चन என்னன்னா A வழியா மட்டும் இப்போ எவ்வளவு ஃப்ளக்ஸ் போகுது அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். A வழியா எவ்வளவு ஃப்ளக்ஸ் போகுது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். காஸ் விதிக்கு ஆக்சுவலா ஃபார்முலா என்ன? சோ டோட்டல் ஃப்ளக்ஸ் இல்லையா? என்ன பண்றோம்? டோட்டல் ஃப்ளக்ஸ் உடைய வேல்யூ டோட்டல் ஃப்ளக்ஸ் பை இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சார்ஜ் உள்ள இருக்கிறது டிவைட் பை எப்சிலான். இது வந்து எவ்வளவு டோட்டல் ஃப்ளக்ஸ். இதனா பை t எடுத்துக்கலாம். ஏனா பை என்றது B வழியா மட்டும் போறதுனால டோட்டல் கண்டுபிடிக்க வித்தியாசமா இருக்கு. அப்ப பை t எடுத்துக்கலாம். டோட்டல் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? A வெளிய எவ்வளவு போகுது, B வெளிய எவ்வளவு போகுது, C வெளிய எவ்வளவு போகுது, எல்லாத்தையும் ஆட் பண்ணா வரக்கூடிய ஃப்ளக்ஸ் என்ன இருக்கும்? டோட்டல் ஃப்ளக்ஸா இருக்கும். சோ அப்ப இங்க பை A பிளஸ் பை B பிளஸ் பை C இது மூணு சேர்ந்ததுனால டோட்டல் ஃப்ளக்ஸ் எடுக்கிறோம். சோ அதுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? நமக்கு டோட்டல் சார்ஜ் இன்சைட் Q டிவைடட் பை எப்சிலான் க்கு ஈக்குவலா இருக்கும். இதுல சர்ஃபேஸ் A சர்ஃபேஸ் C ரெண்டும் வந்து பார்த்தா ஒரே மாதிரி இருக்கிறதுனால A ஓட எவ்வளவு ஃப்ளக்ஸ் போகுமோ அதே ஃப்ளக்ஸ் தான் B லையும் போகும், C லையும் போகும். அப்போ பை A உடைய வேல்யூவும் பை C உடைய வேல்யூ இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அத பை A ன்னு எடுத்துக்கலாம். சோ பை A அப்படிங்கிறது என்ன பண்றாங்க? 2 டைம்ஸ் பை A ன்னு எடுக்கலாம். ரெண்டும் ஈக்குவலா இருக்கிறதுனால நான் A ன்னு எடுத்துக்கிறேன். சரி எனக்கு A தேவைன்றதுனால A ன்னு எடுத்துறோம், வேற ஒண்ணும் இல்ல. சோ பை C க்கு பதிலா பை A ன்னு எடுத்தா இங்க ஒரு பை A இங்க ஒரு பை A. சோ டோட்டலா 2 பை A. பை B வழியா எவ்வளவு ஃப்ளக்ஸ் போகுது? மேல கொடுத்திருக்காங்க பை கொடுத்திருக்காங்க. பை B வழியா எவ்வளவு ஃப்ளக்ஸ் போகுது கொடுத்திருக்காங்க? பை கொடுத்திருக்காங்க. சோ பிளஸ் பை இஸ் ஈக்குவல் டு Q டிவைடட் பை எப்சிலான் 0. இது தேவை பை A எடுக்கணும். சோ பை A இஸ் ஈக்குவல் டு 2 பை A இஸ் ஈக்குவல் டு Q பை எப்சிலான் 0 மைனஸ் பை. சோ பை A இஸ் ஈக்குவல் டு என்ன? Q பை எப்சிலான் 0 மைனஸ் பை. இங்க 1/2 வச்சுக்கணும். ऑप्शन है डी ऑप्शन. Charge Q microcoulomb is placed at the center of a cube. Cube உடைய சென்டர்ல நம்ம என்ன பண்றோம்? ஒரு Q microcoulomb சார்ஜை பிளேஸ் பண்றோம்.
the flux coming out from each phase. ஒவ்வொரு ஃபேஸ் வழியாகவும் எவ்வளவு ஃப்ளக்ஸ் வெளியே வருதுன்னு கண்டுபிடிக்கும். ஒரு கியூபுக்கு மொத்தம் எத்தனை ஃபேஸ் இருக்கு? 6 ஃபேஸ் இருக்கு. ஒரு கனசதுரம் கியூப்னா கனசதுரம். அந்த கனசதுரத்துக்கு மொத்தம் எத்தனை ஃபேஸ்? 6 ஃபேஸ் இருக்கு. சரியா? இந்த கியூப்ல சென்டர்ல இதுக்குள்ள சென்டர்ல என்ன பண்றாங்க? எவ்வளவு சார்ஜ் வைக்கிறோம்? கியூ மைக்ரோ கூலும் வைக்கிறோம். உள்ள வந்து கியூ மைக்ரோ கூலும். இப்போ இதோடைய டோட்டல் ஃப்ளக்ஸ் உடைய வேல்யூ எவ்வளவு? இந்த கியூப்ல இருந்து டோட்டலா வெளியே வரக்கூடிய ஃப்ளக்ஸ் எவ்வளவு இருக்கும்? Q by so Q micro coulomb divided by epsilon அது Q micro பலா 10 power -6 divided by epsilon. இது டோட்டலா அந்த கியூப்ல இருந்து வெளியே வரக்கூடிய ஃப்ளக்ஸ் உடைய வேல்யூ. சார்ஜ் சென்டர்ல இருக்கிறதுனால மொத்த ஃப்ளக்ஸ் உடைய வேல்யூ பை. அது எத்தனை ஃபேஸ்க்கு? 6 ஃபேஸ்க்கு. எனக்கு ஒரு ஃபேஸ்க்கு மட்டும் தேவை. அப்ப என்ன பண்ணனும்? 6 ஆல டிவைட் பண்ணனும். 6 ஃபேஸ்க்கு சேர்த்து எவ்வளவு சார்ஜ் எவ்வளவு ஃப்ளக்ஸ் வருதுன்னா 5 × 10⁻6 எப்சிலான் 0 கிடைக்குது. எனக்கு ஒரே ஒரு ஃபேஸ்க்கு மட்டும் தேவை. அப்ப ஒரு ஃபேஸ்க்கு மட்டும் எனக்கு தேவைன்னா என்ன பண்ணனும்? அந்த 6 ஆல டிவைட் பண்ணனும். டோட்டல் ஃபேஸ் 6 இருந்தா 6 ஆல டிவைட் பண்றேன். சோ அப்ப டோட்டல் ஃப்ளக்ஸ் த்ரூ each phase வழியா இருக்கிற டோட்டல் ஃப்ளக்ஸ் வேல்யூ எவ்வளவு இருக்கும்? Q × 10⁻6 by 6 எப்சிலான் 0. ஆப்ஷன் ஆஃப் A. ஒரு ஹாலோ மெட்டல் ஸ்பியர் எடுக்கிறேன். ஹாலோ மெட்டல் ஸ்பியர் எடுக்கிறேன். மெட்டல் ஸ்பியர் வந்து சார்ஜ் பண்ணிருக்காங்க. சோ ஏதோ some சார்ஜஸ் வந்து அதுக்குள்ள இருக்குலாம். Electric field due to the sphere at a distance r from the center. சென்ட்ரல் பாயிண்ட்ல இருந்து r என்ற டிஸ்டன்ஸ் இருக்கும். r is fixed வேல்யூ கிடையாது. எதுனால இருக்கலாம்? அது உள்ளவா இருக்கலாம், இந்த பாயிண்டா இருக்கலாம். இதுதான் r எடுத்துக்கலாம். அது சர்ஃபேஸ் மேல இருக்கிற பாயிண்டா இருக்கலாம். சர்ஃபேஸ் வந்து வெளிய இருக்கிற பாயிண்டாவும் இருக்கலாம். எந்த பாயிண்டா எடுத்துக்கோ. சோ r வந்து வேரியபிளா இருக்கு. r வந்து வேரியேஷனா இருக்கு. Electric field inside the sphere, outside the sphere. Electric field outside the sphere எவ்வளவு? E is equal to 0. கரெக்ட்டா? கரெக்ட்டா? எங்க 0 வரணும்? இன்சைட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு வரணும்? 0. வெளிய எப்படி மாறும்? kq by 4 by kq by r square. Electric field outside the point, outside the zero அல்லது on the surface இருக்கும்போது electric field ஃபார்முலா நமக்கு என்ன? electric field E is equal to kq by r square. இது வந்து outside வெளிய இருக்கும்போது அல்லது on outside இருந்தாலும் சரி அல்லது on the surface இருந்தாலும் சரி. சோ ரெண்டுத்துக்கும் ஃபார்முலா ஒரே ஃபார்முலா தான். டிஸ்டன்ஸ் உடைய ஸ்கொயருக்கு இருக்கும் இன்வெர்ஸ் கோஎஃபிஷியன்ட் இருக்கு. இன்சைட்ல எப்படி இருக்குது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ 0. சோ இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ற மாதிரி நமக்கு எந்த ஆப்ஷன் கரெக்ட்டா இருக்கு? A ஆப்ஷன் சொல்றதுல பார்க்கலாம். decreases or increases. ஓகே. R அதிகமாக எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ குறையுது. அது கரெக்ட் தான். எப்போனா R less than R க்கும் சரி R greater than R க்கும் சரி ரெண்டுத்துக்குமே அதே மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அது கரெக்ட்டா தப்பா? ரெண்டுத்துக்கும் அதே மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இன்சைட் ஸ்பியர் எடுக்கிற இன்சைட் ஸ்பியருக்கு சென்டர்ல இருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் வரணும் வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து சென்டர்ல சம் வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கிறோம். இங்க இருந்து போக என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ குறையுது அப்படின்றாங்க. அது கரெக்ட்டா தப்பா? இன்சைட்ல எவ்வளவு இருக்கும்? பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல வேல்யூ எவ்வளவு? இந்த பாயிண்ட்ல எவ்வளவு? இன்சைட்ல இந்த பாயிண்ட்ல எவ்வளவு வேல்யூ? எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு? E is equal to 0. இந்த பாயிண்ட்ல எவ்வளவு? E is equal to 0 தான். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்றாங்க? சென்டர்ல இருந்து இன்சைட் உள்ள ஸ்பியருக்குள்ள இங்க இருந்து போக என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ குறையுதுன்றாங்க. அது குறையுதாங்க? எப்படி இது? ஒரே மாதிரி இருக்கு. எல்லா வேல்யூ 0 தான். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாசிபிலிட்டி இல்ல. செகண்ட் எடுக்கிற B வேல்யூ இன்கிரீசஸ் சொல்றான். இன்கிரீஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இல்ல. உள்ள இருந்து எட்ஜ் வரையும் போகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கும். சோ அதனால R இன்கிரீஸ் ஆகும்போது அப் டு R இந்த R வரைக்கும் வந்து இன்கிரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப இன்கிரீஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இல்ல. ஏன்னா எல்லா வேல்யூ உள்ள இருக்கிற எல்லா இடத்துலயுமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ 0. அது இல்ல.
ரெண்டாவது சி ஆப்ஷன் என்னது 0 as r increases for r less than r r உடைய வேல்யூ வந்து இது வரைக்கும் சோ இங்க இருந்து இது வரைக்கும் போறோம் இல்லையா இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு ஸ்பியர் வரைக்கும் வந்து எலக்ட்ரிக்கல் வேல்யூ 0ன்றாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாவது என்ன பண்றாங்க அதுக்கு பின்னாடி இந்த ஸ்பியர் ரீச் பாயிண்ட் அடுத்த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்றோம்னு வெச்சுக்கோமே when r greater than r போகும்போது increases சொல்றாங்க இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகுமா இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ என்ன ஆகுது r ஸ்கொயருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்ப என்ன ஆகணும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும் இங்க கொடுத்திருக்காங்க இன்க்ரீசஸ்னு கொடுத்திருக்காங்க அப்ப இது ரைட்டா அதுவும் இல்ல ஃபோர்த் ஆப்ஷன் எடுங்க ஃபோர்த் என்ன கொடுத்திருக்காங்க 0 as r increases for r less than r up to r வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ 0 r பின்னாடி போகும்போது r வேல்யூ கூட கூட எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகணும் இங்க என்ன கொடுத்திருக்காங்க இங்கேயும் அதே ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க அப்ப என்ன பண்ணனும் ரெண்டு ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்கு மேல இருக்குது decreases as r increases நம்ம c ஆப்ஷன் என்ன பண்றோம் ரைட் இருக்குது d மட்டும் அது ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆக கூடாது r இன்க்ரீஸ் ஆகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும் so two parallel infinite line charge so ரெண்டு parallel infinite line charge எடுத்துக்கலாம் so ரெண்டு parallel infinite line charge எடுக்கிறோம் so infinite நம்ம டிரா பண்ண முடியாது அதனால அப்படியே எழுதிறோம் so ஒரு கண்டக்டர்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது so இதோடைய லீனியர் சார்ஜ் டென்சிட்டி எவ்வளவு பிளஸ் லாம்டாவா பிளஸ் லாம்டா இன்னொரு இதுல ராட்ல மைனஸ் சார்ஜ் இருக்குது இதோடைய சார்ஜ் டென்சிட்டி லீனியர் சார்ஜ் டென்சிட்டி மைனஸ் லாம்டா ரெண்டுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க 2r டிஸ்டன்ஸ் இருக்கும் ரெண்டுக்கு இதுல 2r எலக்ட்ரிக் ஃபீல்ட் எங்க கண்டுபிடிக்கணும் ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட்ல ஏதோ சம் பாயிண்ட் எடுக்கிறோம் இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ எவ்வளவு அப்படி கண்டுபிடிக்கணும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த கண்டக்டர் இல்ல எடுத்துக்கோ ஃபர்ஸ்ட் இது மட்டும் எடுத்துக்கோ பாசிட்டிவ் மட்டும் எடுங்க சோ இந்த பாசிட்டிவ் லீனியர் இப்போ பாசிட்டிவ் சார்ஜ்னால இந்த பாயிண்ட்ல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும் இல்லையா அதுக்கு என்ன ஃபார்முலா lambda by 2 by epsilon 0 அப்படினா வரும் r distance இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குங்கிறதுக்கு டிஸ்டன்ஸ் r டிஸ்டன்ஸ் இருக்கு டோட்டல் 2 ஆனா பாதி இருக்கும்போது நமக்கு r டிஸ்டன்ஸ் இருக்குது இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இருக்கு இந்த பாயிண்ட்ல டெய்லோக்கு இருக்கும் ராட்ல இருந்து பாயிண்ட்ல பாயிண்ட் இருந்து ராட்ல இருந்து பாயிண்ட் நோக்கி சோ அப்ப இந்த டைரக்ஷன் எக்ஸ் எடுக்கலாம் இதோட வேல்யூ எவ்வளவு e plus ன்னு எடுக்கலாம் சோ e plus உடைய வேல்யூ எவ்வளவு lambda divided by 2 pi epsilon 0 இந்த டைரக்ஷன் வந்து இந்த டைரக்ஷன் வந்து இப்போ இங்க நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு சோ இந்த நெகட்டிவ் சார்ஜ்னால இந்த பாயிண்ட்ல அகைன் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும் அதோட வேல்யூ என்ன -2 e is equal to lambda divided by 2 pi epsilon 0 அதுதான் r இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும் r தான் இப்போ இதுக்கு டைரக்ஷன் எங்க இருக்கும் பாயிண்ட்ல இருந்து டுவர்ட்ஸ் நெகட்டிவ் போணும் அப்ப இதோட டைரக்ஷன் எப்படி இது அலாங் திஸ் வே அப்ப இது வந்து e மைனஸ் அப்ப e பிளஸ் ஓட டைரக்ஷன் e மைனஸ் டைரக்ஷன் எப்படி இது சேம் டைரக்ஷன் இருக்கு அப்ப e பிளஸ் வேல்யூவும் e மைனஸ் வேல்யூ ஒண்ணுதான் இதோட வேல்யூ எவ்வளவு lambda divided by 2 pi epsilon 0 r தான் ரெண்டும் சேம் டைரக்ஷன்ல இருக்கு அப்ப டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த பாயிண்ட்ல டோட்டல் வேல்யூ தேவை என்ன பண்ணோம் ரெண்டையும் நம்ம என்ன பண்ணோம் ஆட் பண்ணோம் சோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது சேம் வேல்யூ இருக்கிறதுனால சோ 2 டைம்ஸ் என்ன கிடைக்கும் எனக்கு lambda divided by 2 pi epsilon 0 r 2 க்கு 2 கேன்சல் பண்றேன் அப்ப மொத்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு lambda divided by pi epsilon 0 r டோட்டல் எலக்ட்ரிக் இதே क्वेश्चनல
if it is positive இருந்துச்சுனாக்க 0 electric value எவ்வளோ 0 electric value 0 positive இருந்துச்சுனாக்க electric value 0 இங்க நெகட்டிவ் ரெண்டுமே நெகட்டிவ் இருந்துச்சுனாக்க ரெண்டுமே நெகட்டிவ் இருந்துச்சுனாக்க அப்படியே 0 தான் வரும் ரெண்டுமே நெகட்டிவா இருந்தாலும் சென்டர் பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளோ 0 தான் ரெண்டும் பாசிட்டிவா இருந்தாலும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளோ 0 தான் இதே கேஸ் தான் இன்ஃபினிட் லாங் ஸ்ட்ரைட் பிளேன் ஷீட்டுக்கு வரும் நமக்கு ஒரு பிளேன் ஷீட் எடுக்கும் போதும் ரெண்டு பிளேன் ஷீட்டுக்கு சென்டர்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ இருக்கும் அதோட வேல்யூ எவ்வளோ சிக்மா பை எப்சிலான் 0 சொல்லுவோம் அதே பிளேன் ஷீட்டுக்கு வெளியே போகும்போது அவுட்டர் ஃபேஸ்ல இருக்கும்போது எல்லா பாயிண்ட்டும் 0 வரும் நமக்கு எப்போன்னா ரெண்டுமே எப்படி இருக்கணும் சேமா இருந்தா மட்டும்தான் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 சரியா ரெண்டுமே டிஃபரெண்டா இருந்தா மட்டும்தான் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ வந்து இருக்கும் வெளியே வேல்யூ என்ன ஆகும் 0 ஆகும் ரெண்டுமே சேமா இருக்குது இங்கேயும் பாசிட்டிவ் இங்கேயும் பாசிட்டிவ் இங்கேயும் நெகட்டிவ் இங்கேயும் நெகட்டிவ் உள்ள என்ன ஆகும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ 0 ஆகும் ஓகேவா